எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் அப்பாவை பார்க்கறதுக்காக இன்னமும் மக்கள் கொன்றவே இல்லை, வந்துகிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. ஒவ்வொருத்தரோட நன்றி கடனும் உங்க கண்ணில் பரிபூர்ணமா தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார்கிட்டையும் நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மனுஷன் நம்மளை விட்டு போயிருக்காருங்கிற நன்றி கடனை நீங்க திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இப்ப இத்தனை நாள் ஆகியுமே இன்னும் வந்துகிட்டே இருக்கீங்க. உலகத்தோட எந்தெந்த மூலையிலயோ இருந்து எங்கெங்கயோ இருந்து இதெல்லாம் போலித்தனமா வர்ற மரியாதை கிடையாது. என்ன விரும்பின ஒரு மனுஷர், அவருக்கு நான் திருப்பி நன்றி கடனா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிறதுனால அவர் வாழ்ந்த இடத்துலயாவது நம்ம காலடி படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தேடி வரீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது நன்றி கடன் படணும் அப்படின்னா அது அவருக்கு மட்டுமே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே அவரை மாதிரியே வாழ்ந்து காமிங்க. தேவையில்லாத பொய்யோ, தேவையில்லாத துரோகமோ, தேவையில்லாத நயவஞ்சகமோ, தேவையில்லாத ஏமாற்று வேலையோ, எந்த ஒரு விஷயத்தையுமே விஜயகாந்த் சார் எதை விரும்ப மாட்டாரோ அதை நீங்க சக மனிதர்களுக்கு கொடுக்காம இருங்க. உங்ககிட்ட கொட்ட கொட்ட குறையாத நிறைய அன்புகள் இருக்கு. கோடிக்கணக்குக்கு மேல மரியாதையான உங்ககிட்ட உண்மை இருக்கு. அதை வெளிப்படுத்துங்க. குன்றாத நிறைய 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 நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட அல்ல குறையாத அமுத சரபியா வந்துகிட்டே இருக்கும். சக மனிதர்கள் உங்க முன்னாடி கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு போங்க. மனுஷங்களா பிறந்துட்டு மனுஷங்களா தான் செத்து போகணும். இதுதான் விஜயகாந்த் ஐயாவுக்கு நாம பண்ற நன்றி கடன். நன்றி. லவ் யூ ஆல். பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. இதில் விட பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷரை அவர் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றது, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சொல்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி சொல்றாங்கன்னா அவர் மனிதர்களுக்கெல்லாம் மேல மாமனிதர். விஜயகாந்த் சாரோட இழப்பு அப்படிங்கிறது நாம் அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த காத்துல அவர் இருந்திருக்காரு. அவர் விடுற மூச்சு காத்து தான் நம்ம சுவாசிச்சிருக்கோம். இன்னைக்கு அந்த காத்துலயே அவர் இல்லை. அப்படிங்கும்போது மனசு ஏதோ ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு, வலிக்கதான் செய்யுது. ஆனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? வார்த்தையே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வாழ்வாதாரத்துல அவர் நம்மளால பார்க்க முடியலனாலும் அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப அவர் இந்த பூமியிலே இல்லை. அப்படிங்கும் போது ஏதோ ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். சொல்ல தெரியல. கண்டிப்பா பெரிய இல்லை. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்னப்பா, உலகத்துல இருந்து எங்கெங்கயோ இருந்து வராங்க பாருங்க. கேரளால இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க. சொல்ல முடியாத இடத்துல இருந்தெல்லாம் கடனுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்கப்பா. இதெல்லாம் அவங்க செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? யாருக்காக செய்யறாங்க? ஏன் செய்யறாங்க? எதுக்காக பண்றாங்க? யாராலையுமே இருக்க முடியாத ஒரு மனுஷர் வாழ்ற காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். எங்கேயோ இருந்து அவரோட உதவிகள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இத்தனை கோடி பேருக்கு நல்லது செஞ்ச ஒரு மனிதர் தான் அவரு. அதனாலதான் இத்தனை பேர் தேடி வராங்க. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம அந்த சமாதியிலாவது அவர் வந்து பட்ட கால் பட்ட தடத்தை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இழப்பு இல்லை, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். யாராலையுமே எரிச்சல், கோபம், பொய், பொறாமை இல்லாம வாழ்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்து வாழ்ந்திருக்காரு ஒருத்தர். அவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அவரை மாதிரி வாழ்றதுதான் நம்ம அவர் கொடுக்குற மரியாதை. குணம் மட்டும்தான்ப்பா, வேற எதுவுமே இல்லை. அவர் என்ன கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டா செஞ்சுட்டு இருந்தாரு. தன்னை அழிச்சுக்கிட்டாரு, தன்னை வருத்திக்கிட்டாரு, மத்தவங்களை வாழ வச்சாரு. இந்த ஒரே ஒரு குணம் தான். இது யாருக்கிட்டயுமே இல்லை. அதனாலதான் எல்லாரும் தேடி வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்கல்ல. யாருமே அதுக்கான சரியான பதில் சொல்லல. ஆனா ஊடகத்துக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சொல்றேன். ஏன் நடிகர்கள் வரலன்னு திரும்ப 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 அது ஒரு கேள்வியா பாயிண்டா வைக்காதீங்க. எங்கெங்கயோ இருந்து வராங்கல்ல கோடிக்கணக்கான மக்கள். வர்றவங்களை மட்டும் கணக்குல வைங்க. வராதவங்களை பத்தி பிளீஸ் விட்டுடுங்க. அதை வந்து அவரை அவமானம் பண்ற மாதிரி. அவங்க குடும்பமும் இது விரும்ப மாட்டாங்க, அவரும் இது விரும்ப மாட்டாங்க. யாருங்க அவங்கெல்லாம்? அவங்க வந்து விரும்பலன்னா நீங்க ஏன் மரியாதை செய்யலன்னு நீங்க கேக்குறது இவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? விட்டுட்டு போங்க. வராதவங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. வந்து இவ்வளவு நேரடியா வந்து கண்ணு முன்னாடி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு கண்ணு முன்னாடி வந்து அன்பை கொட்டிட்டு போறாங்க. இவங்களை பத்தி கவனத்துல வைங்க. இத்தனை மக்களோட அன்பை அவங்க வாங்கியிருக்காரு ஒரு சாதாரண மனிதரா வந்து. அப்படின்னு அவங்கள நீங்க கொண்டாடுங்க. அவங்களுக்கு நீங்க பதில் நன்றி சொல்லுங்க. யாரோ 4-5 பேரு திரையில முகத்தை
காமிச்சிட்டாங்க. அவங்க பெரிய நடிகர்கள், திரைப்பிரபலங்கள், பெரிய அரசியல்வாதிகள், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க கிட்ட பட்டம் தான் இருக்கு, பண்பு இல்ல. யாரா என்ன ஒரு வீட்டுல வளர்த்துற நாய்க்கு கூட அவ்வளவு நன்றி இருக்குங்க. நாய், பூனை, கிளி, நம்ம வீட்டுல வளர்த்துற ஒரு சின்ன சின்ன 5 அறிவு இருக்கிற மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு நன்றி விசுவாசம் கூட வாழ்ற மனிதர்களுக்கு இல்லைன்னா எத்தனை ஊடகங்கள் இன்னமும் திரும்ப 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 இன்னும் நாட்கள் போய்கிட்டே இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த கேள்வியை நிறுத்துங்க. வர்றவங்களை மட்டும் தயவு செஞ்சு கணக்குல வைங்க. பண்ணவே வேண்டாம்ப்பா. நான் என்னோட கடமையை நான் என் வீட்டுக்கு செய்ய முடியும். அவரோட கடமையை அவர் சரியா செஞ்சுட்டாரு. பதிலுக்கு எல்லாருமே எனக்கு திரும்பி கடனை செய்யணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. என்ன சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே விஜயகாந்த் சார் நான் இந்த ஆதாயம் பண்ணா எனக்கு திரும்ப இந்த அனுகூலம் கிடைக்கும்னு நினைச்சா ஒரு விஷயத்த பண்ணாரு இல்லையே. அப்படி பண்ணியிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்து இருந்திருப்பாரு. அரசியல்ல விளம்பரம் பண்ணணும், அரசியல்ல நடிக்க தெரியணும், அரசியல்ல போய் பேச தெரியணும், அரசியல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். இதெல்லாம் பண்ண தெரியாதனால தான் ஒரு மனுஷனை நீங்க தொலைச்சு விட்டுட்டீங்க. இன்னைக்கு சிஎம்மா அவரை நீங்க வைக்க தவறிட்டீங்க. இன்னைக்கு அவர் அது பண்ணாரு, இன்னைக்கு அவர் இது பண்ணாரு, இன்னைக்கு அது பண்ணாரு. ஓகே, எல்லாமே சொல்லிட்டீங்க. ஓகே, இன்னும் வராதவங்களை பத்தி திரும்ப திரும்ப எதுக்காக பேசணும்? அவர் வாழ்ந்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு விஷயத்திலயுமே, ஒவ்வொரு கவனத்திலயுமே, எல்லாத்தையுமே பொறுப்பா செஞ்சிருக்காரு, சரியா செஞ்சிருக்காரு. எல்லாருக்கும் பயனுள்ளதா செஞ்சிருக்காரு. செய்யணுமேங்கிறதுக்காக செய்யாம பயனுள்ளதா செஞ்சிருக்காரு. அது எல்லாருக்கும் செஞ்சு பயன் அடைஞ்சிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? அவங்க செய்யட்டும், செய்யாம போட்டோம். யாரோ ஒருத்தர் பண்ற தப்பு அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இதை கவனத்துல வைக்கணும். இனிமே பொறுப்புக்கு வர்றவங்களாகட்டும், இனிமே தலைவர்களா வர்றவங்களாகட்டும், இனிமே கவனத்துல வைக்கணும். நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், நான் அந்த பொறுப்பை நான் சரியா செய்யல அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேருமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் ஹாயா இருப்பேன், எனக்கு எந்த வருத்தமே இல்ல, நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். நான் மனுஷனா? என்னால எப்படிங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகும்? என்ன நம்பி நீங்க எனக்கு ஏதாவது ஒன்று உதவி பண்ணுங்கன்னு சொல்லும் போது உங்க கண்ணுல இருக்கிற வலியை பார்த்து நான் வருத்தப்படணும். என்னால உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியணும். அப்புறம் பாக்கலாம்பான்னு சொல்ல மாட்டாரு அவரு. நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நீங்க எங்கெங்கயோ போறீங்க. எங்க வரணுமோ அங்க வரல. யாருக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை நீங்க செய்யல. ஏன்? நீ எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க இது. உங்களுக்கு எப்ப வேணா சாவு வரலாம், எனக்கு எப்ப வேணா சாவு வரலாம். வாழ்ற வாழ்க்கை வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் மத்த மனிதர்களுக்கு தயவு செஞ்சு எந்த கஷ்டத்தையுமே கொடுத்துறாதீங்க. ஒரு குழுவுல இருக்கீங்க, அது ஒரு பொது குழு. அங்க ஆயிரக்கணக்கான சினிமா நடிகர்கள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா மத்ததெல்லாம் விட்டுடுங்க. உங்களை நம்பி இருக்கிற அந்த மக்களை மட்டுமா தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அதுதான் நான் ஏற்கனவே யூடியூப்லயே சொல்லியிருக்கேனே. ஆகஸ்ட் 25 அன்னைக்கு அவரோட பேட்டியில நான் சொல்லியிருக்கேன். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் பேசினதுலயே சொல்லியிருக்கேன். மீடியாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. நாளைக்கு நீங்களே கூட எந்த மாதிரியான நிலைமைக்கு வேணா போலாம். ஆனா ஒரு பிரபலம்ங்கிறதுனால, அவர் அரசியல் தலைவருக்கு வந்துட்டாருங்கிறதுனால மனசாட்சி இல்லாம நீங்க எல்லாம் பண்ணீங்க. அவர் அவ்வளவு மீம்ஸ் போட்டீங்க. யாரோ ஒரு காமெடி நடிகர் அவர் அவ்வளவு கிண்டல் பண்ணும்போது நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஓட வச்சு குதூகலிச்சிங்க, கொண்டாடினீங்க, ரசிச்சு சிரிச்சிங்க. இன்னைக்கு அதுக்கான குற்ற உணர்ச்சிதான் கூட்டமா கியூவா வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம சிரிச்சுட்டோம் தலைவா, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்ப அதோட விளைவு தெரியல. அவர் இருந்து சரியா பண்ணியிருந்தாருன்னா நம்ம இத்தனை வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். அதனால இப்ப அவங்க திரும்ப திரும்ப வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் குணம் மட்டும்தான்ப்பா. அவர் மாதிரி மனுஷரை பார்க்க முடியாது இல்ல. அதனாலதான் நன்றி சொல்றதுக்கு வந்துட்டே இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா, சாரி. நிறைய படங்கள் பிடிக்கும்பா. எல்லா படங்களுமே பிடிக்கும். 1 2ன்னு கிடையாது, எல்லா படங்களுமே பிடிக்கும். ரமணா ரொம்ப பிடிக்கும். பூந்தோட்ட காவல்காரன் ரொம்ப பிடிக்கும். மாநகர காவல், ஆரம்ப காலத்துல அவர் நடிச்ச எல்லா புரட்சி படங்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு தான், அந்த ஏழைகள் வாழ நீ செய்த யாகம், அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லையே, பாக்கலையே.
ஒரு முறை கூட பார்க்கல, முயற்சி தான் பண்ண, பார்க்கவே முடியல. எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்ல. அவர் சோறு சாப்பிட்டுருக்கேன் பல நாள், ஆனா அவரெல்லாம் பார்க்கவே இல்லை. அதுக்கு தினமும் இங்கே சுத்திட்டு இருக்கேன். சரிப்பா, சாரி, பாய். அவரோட கட்சி ஆபீஸ்ல தான்ப்பா. ஆமா. சரிப்பா, போதும். நன்றிப்பா, ரொம்ப நன்றி.